ரைட் ரைட். காலையிலே தண்ணியா? யாரோ வதைக்கிறது? மாமோ மாமோ, என்னடா மெட்ராஸ்ல ஒரு ரூம்ல தங்கலான்னு வந்தா நீ இல்லன்னு சொன்னாங்க. எப்படா வந்த? நம்ம விஷயம் தான் தெரிஞ்ச கதையாச்சே. காடாறு மாசம் நாடாறு மாசம். ஆமா, இன்டர்வியூல என்ன ஆச்சு? ஐயோ, இங்கே ஆரம்பிச்சிட்டியா? எப்படி வீட்டுக்கு போனா அப்பா இதை கேட்டுதான் குறைய போறாரு. யாரு? லாலா லஜபதி ராயா? ஆமா, விடிஞ்சு விடியாதமா வயக்காட்டுக்கு போயிருப்பாரு. அவர்கிட்ட எவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானோ. சிதம்பரம், இந்த நிலத்துல தைலக்கண் இட போறேன்னு சொல்றியே, உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? பார், பச்சை பசையில் இருக்கிற இந்த பொன் வயல தைலக்கண் நெட்டு பாழாக்கிடாத. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நான் போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி நீ செஞ்சிடாத. தைல மரத்துல அதிக வருமானம் கிடைக்கும்னு தான். ஓஹோ, நீ ஒருத்தர் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் வாய்க்கரிசி போட போறியா? ஐயா, உங்க பேச்ச நம்ம ஊர்ல யாராவது மீறிட்டாங்களா? யோ சிதம்பரம், வேலையை பார்க்காம என்ன வெட்டி பேச்சு வேண்டிடுங்க? கடு கடுக்கிற கீழே நீட்டு அரட்ட என்ன? பெருசு அதான் எங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு. இந்த பாரு, அவர் பேச்செல்லாம் கேட்டு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. காசு சம்பாரிச்சோமா, லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுமா, அப்படி இருக்கணும். என்ன கூட நடத்த சரியில்லை, வீட்டு விட்டு வெளியே அமிச்சாரு. நான் என்ன நடு ரோட்ல நிக்கிறேன்? 4-5 பிசினஸ் பண்ணி வெள்ளையும் சொல்லுமா இல்ல? அப்படிதான் சவசவம் நிக்காம கையில கண்ணல எடுத்துட்டு பெருசு ரூட்ல போனா நமக்கு ஒத்து வராது. போட்டு பொன்ராசு ரூட்டே தனி. வாமா வா. ஆடி ஏய், இது ஏன் சட்டை? வா 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 வா, திருட்டு கழுத. அத்தை, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு தான் பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய், கரெக்ட். கழட்ட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா, போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? இண்டலா? கரெக்ட் 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 கரெக்ட். கையெடு, பொல்லாத சட்டை. மாமா. ஆமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா. என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. சிக், வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே வேலை கிடைச்சிடும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆகுறது? பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா ஜீவா, நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம், ஆனா இவரை மாதிரி தியாய்க்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது. தியாகத்தை பத்தி இவனுக்கு என்னம்மா தெரியும்? இவனை விட சின்ன வயசுல உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்ட, கடல் நீரை பானையில ஒருத்தர் எடுத்து கொடுக்க இன்னொருத்தர் வாங்க, கை மாறி மாறி. ஐயா எங்க இருந்தாயா? நல்லா இருக்கீங்களா? ஐயா மொத்தம் 600-700 ஏக்கரா நிலம் தருங்க. ஆமாங்க, இந்த ஈசான மூலையில் இருக்கிறதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க. மேற்கால ஒரு நதி ஓடுதுங்க, அது வத்துனதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க. அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க. ஆமாங்க, அதை பாருங்க, வாழைத்தோப்பு, அந்த மஞ்சள் கொல்லை, கரும்பு காடு, எங்க பார்த்தாலும் பசுமை புரட்சிங்க. ஐயா உங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரட்சிங்க. ஆமா, பேர் என்ன சொன்ன? பொன்ராசுங்க. ஊர்ல போட்டு பொன்ராசு கூப்பிடுவாங்க. நான் எம்பி சொன்ன கூட நம்பல, சாதாரண புரோக்கரா தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு அருமையான இடத்த காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஐயா 3 போகம் விளையிற நிலமுங்க,
சட்டு புட்டுன்னு கேட்டா சனங்க யோசிப்பாங்க. ஜனங்களை யோசிக்கவே விடக்கூடாதுயா. சரி. 1 லட்சங்கிற இடத்துல 3 லட்சத்தை அடிக்க வேண்டியதானே? 3 லட்சம்ங்களா? அப்போ சாராய ஃபேக்டரி கட்டி பிடிச்சாச்சுங்க. பேச்சோட விட்டு. அண்ணுங்க, பங்களாக்கு இன்னைக்கு பாட்டியை கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க. அதான் பொன்ராசுங்க. போட்டு பொன்ராசுங்க. ஐயா வணக்கம். அட, உள்ள வாயா. அட, கும்பிடு போடு. ஐயா ஐயா, இவர் தாங்க ஐயா பெரியசாமி. பரம்பரையா நமக்கு விவசாயம் தாங்க தொழில். 5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு கதையை வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா, முதல் அக்ரிமெண்ட்னு சொன்னேனே, அது இவர் நிலத்துக்கு தான். அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஐயா கையால கொடுத்தா உங்க கையால ஐயா எந்திரியா, எந்திரி. அண்ணா, எந்திரிங்க. என்னையா அது? யோ, எதுக்குயா என் காலில் விழுவுற? நான் என்ன மகானா? நீ விக்கிறவன், நான் வாங்குறவன். வயசான காலத்தா காலில் கையில் விழுவுறேன்னு சொல்லி இடுப்பு ஒடிச்சிக்காத. ஐயா, நீங்க கொடுத்தீங்களே முன்பணம், அந்த நிலத்தினுடைய விலையே இதுதாங்க. இனி நீங்க கொடுக்க போறது என்ன மாதிரி தாங்க. ஐயா, நான் ஒரு ஐயா வர்றது போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். வள்ளி, இதுல இருந்த தேனை நீ நான் கொட்டலையே, ஏன்னா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்து தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா. குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுஸ்லயா போகணும். ஐயோ, அதிர்ச்சியில அழுக வேற வரமாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையே படாத. உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங்.